அதிகமானவர்கள் ஆயுதங்களுக்கு பயப்படுவதை விட உண்மைக்கே அதிகம் பயப்படுகிறார்கள். ஈஸ்டர் தாக்குதலின் துயரங்களின் அந்த கருப்பு நாட்களை விவரணப்படுத்தி இருக்கின்றார் நூலாசிரியர் சர்ஜுன் ஜமால்தீன் அவர்கள். சர்ஜுன் ஜமால்தீன் அவர்கள் பேரதனியா பல்கலைக்கழகத்திலே MPhil in Political Science-இனை நிறைவு செய்திருக்கின்றார். அதே போன்று அவர் ஒரு Attorney at Law, PhD in Child Rights, MA in Criminology, Diploma in Death Investigation, LLB Honours, MA in Human Rights, BA Political Science, Diploma in Human Rights and Peace Studies, Diploma in Journalism Gold Medal, Diploma in Print Journalism என்று பல துறைகளில் அவர் பட்டம் பெற்றிருக்கின்றார். இந்த அற்புதமான தருணத்திலே நிகழ்வில் அடுத்த அம்சமாக இடம்பெற இருப்பது ஏற்புரை. நெருப்பு நிமிஷங்களுக்கு மத்தியிலே அந்த ஏற்புரையினை வழங்க வருகின்றார். ஏனென்றால் நேரம் தாண்டி சென்று கொண்டிருக்கின்றது. ஏற்புரையினை வழங்குவதற்காக இலங்கையில் ஈஸ்டர் தாக்குதல் நீதியும் தண்டனையும் நூலினுடைய ஆசிரியர் என்றும் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய சட்டத்தரணி சர்ஜுன் ஜமால்தீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அல்லாஹ், பொறாமை, பெருமை, மனிதருக்கே உரித்தான சுயநலங்களிலிருந்து எம் அனைவரையும் பாதுகாத்தருள்வாயாக. இந்த உயர்ந்த சபையில் தலைமை தாங்கும் என் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஜனாதிபதி சட்டத்தரணி எம் சுயல் சேர் அவர்களே, என் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அருட்தந்தை மா சக்திவேல் அவர்களே, என் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சிரேஷ்ட சட்டத்தரணி ரோஸ்டி ஹபீப் சார் அவர்களே, நான் ஒன்றை சொல்ல வேண்டும். ரோஸ்டி ஹபீப் சாரிடம்தான் ஜூனியராக சென்றிருந்தேன். அவர் ஒரு சின்ன குழந்தைக்கு அருவி போட்டுவது போல் ஒவ்வொரு விடயங்களாக சொல்லித் தந்தார். அவர் பல ஜூனியர்களை, அற்புதமான திறமையானவர்களை உருவாக்கி வருகின்றார். அவருக்கு என் சமூகம் சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து என் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய என்னுடைய ஊரைச் சேர்ந்த சிரேஷ்ட எழுத்தாளர், ஆய்வாளர், இன்று MPhil, PhD போன்ற பட்டங்களை, ஆய்வுகளை செய்து வரும் நீண்ட நாள் களச்செயற்பாட்டாளர் ஸ்ராஜ் மாசூர், நான் அவர்களை நான் வரவேற்கின்றேன். அடுத்து இந்த நிகழ்வின் முக்கியஸ்தர் சிரேஷ்ட சட்டத்தரணி சீஃப் ரிசர்வ். இந்த நிகழ்வு அவ்வளவத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி நீண்ட நாளாக, ஒரு கிழமை 2 கிழமையாக ஒவ்வொரு இடமாக அலைந்து ஒவ்வொருவராக சென்று இந்த நிகழ்வை இவ்வளவு சிறப்பாக செய்திருக்கின்றார். அவருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை இந்த சமூகம் சார்பாக நான் சொல்கின்றேன். சமூக நீதி பப்ளிகேஷன், இந்த பப்ளிகேஷனுடைய செயற்பாடுகள் மேலும் மேலும் தொடர வேண்டும். இப்படியான இலைமறைகாயாக இருக்கும் இப்படியான விடயங்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர்களிடம் நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அடுத்து இந்த நூலை வெளியிடுவதற்கு உதவியாக இந்த மொழி பப்ளிகேஷன் நிறுவனத்தின் ஸ்தாபகர் எம் பௌசர் அவர்களையும் நான் நினைவு கூறுகின்றேன். குறிப்பாக சல்மான் ரியால் சார், அவரை பற்றி சொல்லணும். நீங்கள் பார்த்திருப்பேன், இது இப்படி ஒரு ஆள் ஓடி திரிவார், எப்படி அவடத்தை நிற்பார், அங்கே போவார், இப்படி வருவார். அவர் யாருன்னு பார்த்தா சல்மான் ரியால் வருவார். அவ்வளவு வேலையும் சுமந்து என்னோட சுமார் நாணயக்கின் முர்ஷித் அவர்கள் இருக்கிறார்கள். கடந்த வருடம் இருந்து தொடர்பில் இருந்து இந்த நிகழ்வை மிகவும் சிறப்பாக செய்ய வேண்டும், இந்த சமூகத்துக்குள் கொண்டு போக வேண்டும் என்று ஒவ்வொரு ஆளாக சந்தித்து புத்தகங்களை கொடுத்து இந்த நிகழ்வை இந்த அளவு பெரிய மட்டத்துக்கு வந்து சேர்த்திருக்கிறார். சல்மான் சார் அவர்களுக்கு இந்த சமூகத்தின் சார்பாக மிக்க நன்றிகள். குறிப்பாக நான் சந்திக்கும் நபர்கள் என்னிடம் சொல்லுகின்றார்கள், சல்மான் ரியால் சார் எப்படின்னு சொன்னால், நேற்று முறால் சொல்லியிருந்தார். இன்றைக்கு ஒரு நேர்காணலுக்கு நான் போயிருந்தேன். அங்கும் ஒரு ஊடக நண்பர் சொல்லியிருந்தார், தன்னோடு இருக்கின்றவர்களை அரவணைத்து அப்படி கூட்டிக்கு போய் உயர்த்தி விடுறேன். ஆனால் அவர் முன்னுக்கு வர மாட்டார், ஒரு நாளும் முன்னில் நிற்க மாட்டார், பின்னுக்கு தான் நிற்பார். அப்படியானவர் இந்த சமூகத்துக்கு இருப்பது மட்டற்ற மகிழ்ச்சி. அடுத்து இந்த நிகழ்வில் நிலோபர் சகோதரர் ராவிக்,
அது உட்பட இந்த அமைப்பினூடாக செயல்பட்ட அனைவரும் நான் மனம் கொள்கின்றேன். என் முன்னாள் வீட்டிற்கும் யாக்கூப் சார், ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபாயிஸ் முஸ்தபா சார், லத்தீஃப் ஃபாரூக் சார், அதோட ஊடகவியலாளர் சட்டத்தரணி தாஜ், வெல்கோ நிறுவனத்தின் உரிமையாளர் ஜவுஹர், அது உட்பட சதாத் கஸ்டம்ஸ், என் அன்புக்கும் மதிப்புக்குரிய ஹஜ்ஜுல் அக்பர் சார், இர்ஷாட் ரஹமத்துல்லா, என் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ரம்சி குத்தூஸ், எங்களது அக்கரைப்பட்டி பெரிய பள்ளி வாசல் தலைமைத்துவமாக இருக்கும் நிசாம் ஃபயாசர் உட்பட அனைவரையும் நான் இந்த இடத்தில் நான் நினைவு கூறுறேன். ஒவ்வொருவராக நினைவு கூறுவ ருதானி, ஒவ்வொருவராக நான் நினைவு கூறுவதாக அனைவரும் எடுத்துக்கொள்ளவும் உயர்ந்த சபைக்கு என்னுடைய பணமாண்ட பணிவுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைமை சொன்னது போல இந்த தலைமை ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருந்தார். 2009 யுத்தம் நிறைவு பெற்ற போது தமிழர்களின் விடயங்கள் முடிக்கப்பட்டு பின்பு முஸ்லிம்களுடைய செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டதாக அவர் சொல்லியிருந்தார். இந்த நிகழ்வு எதை உணர்த்துகின்றது என்று நான் நினைக்கின்றேன் என்றால், இந்த ஈஸ்டர் தாக்குதல்களில் இந்த அத்தனை முஸ்லிம்களும் நேரம் 7 மணி ஆகியும் இந்த இடத்தில் வீட்டிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்றால், முஸ்லிம்கள் முதலாவதாக கிறிஸ்தவ சமூகத்தினருக்கு ஏற்பட்ட இந்த இழப்புக்காக வருத்தம் தெரிவிக்கின்றார்கள். அதுதான் அத்தனை பேர் இந்த வருகையாகும். இரண்டாவது விடயம், சஹ்ரான் போன்ற தீவிரவாதிகளின் அடிப்படை சித்தாந்தத்தை நாங்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து எதிர்க்கின்றோம் என்பது இரண்டாவது பிரகடனம். மூன்றாவது விஷயம் என்னன்னு சொன்னால், விசாரணையாளர்கள் புலனாய்வாளர்கள் மேற்கொள்ளும் விசாரணைகளுக்கு இந்த முஸ்லிம் சமூகம் ஒன்றிணைந்து நாங்கள் உதவியாக இருக்கின்றோம் என்ற விடயத்தை காட்டுவதுதான். தலைமை சொன்னது போல நான் ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். 2009 இந்த யுத்தம் முடிவடைந்த போது இந்த அரசியல்வாதிகள், குறிப்பாக லத்தீஃப் ஃபாரூக் சாருடன் நான் நேர்காணல் எடுக்கும் போது அவர் சொன்னார், தம்பி இந்த பொதுபல சேனா போன்ற இந்த அமைப்புகளை உருவாக்கியது யாருன்னு சொன்னால் இந்த மஹிந்த ராஜபக்சன்னு சொல்லி வெரி கிளியராக ஒரு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். மர்ஹூம் இக்பால் அத்தாசர் அவருடன் அவர் வீட்டில் பேசிக்கொண்டிருக்கும் போது அவர் இந்த விஷயத்தை சொன்னார். நான் ஓப்பன் எனக்கு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்வேன், இந்த பகுபல சேனா போன்ற பௌத்த பேரினவாதிகளை உருவாக்கியவர்கள் மஹிந்த ராஜபக்ச அணியினர்னு சொன்னார்கள். அந்த அணியினர் என்ன செய்தார்கள்? 2009 யுத்தம் முடிந்ததிலிருந்து பின்னரான காலங்களில் முஸ்லிம்களை ஒரு விரோதியாக, அடிப்படைவாதிகளாக, ஜியாதிகளாக குறிப்பிட்டு சொல்லி வந்தார்கள். 2012 முதலாவது தாக்குதல் சம்பவம் அன்றாபுரத்தில் இடம்பெறுகின்றது. என்ன செய்தார்கள்? ஒரு ஜியாரத்தை அடித்து நொறுக்கினார்கள். அந்த தாக்குதலை முஸ்லிம்களில் ஒரு சாரார் ஆதரவு அளித்தார்கள். அந்த ஆதரவு அளித்தவர்கள் யார் என்றால் சஹ்ரான் போன்ற தீவிரவாத குணமுடையவர்கள். அவர்கள் முஸ்லிம்களுக்குள் இருக்கும் ஒரு சாராரின் எண்ணத்தை, சித்தாந்தத்தை அங்கீகரிக்க முடியாதவர்களாக இருப்பார்களே. ஆனால் அவர்கள் எப்படி ஏனைய கிறிஸ்தவ, இந்து, பௌத்த மதத்தினரை ஏற்றுக்கொள்ளப் போகின்றார்கள் என்ற மிக முக்கிய கேள்வி அங்கு இருக்கின்றது. 2012, 2013 முஸ்லிம்களுக்கு எதிராக 287 தாக்குதல் வன்முறை சம்பவங்கள் நிகழ்த்தப்பட்டுள்ளது. 2014 215 வன்முறை சம்பவங்கள் நிகழ்த்தப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் யார்? இந்த முஸ்லிம் சமூகத்தினர். 2015 நல்லாட்சி அரசாங்கம் மாறுகின்றது. அப்போது ஒரு ரெஜிம் மாற்றம் அடைகின்றது, அதிகார சக்தி ஒன்று மாற்றம் அடைகின்றது. அந்த தாக்குதல் சாரிகள் கட்டுப்படுத்தப்படுகின்றார்கள். 2015 இந்த நல்லாட்சியில் வெறும் 35 சம்பவங்கள் மாத்திரம்தான் நடைபெற்றது. 2016 அது கொஞ்சம் அதிகமாக 81 சம்பவமாக முஸ்லிம்களுக்கு எதிராக வன்முறை தாக்கு நடத்தப்படுகின்றது. 2007 மீண்டும் குறைகின்றது. 25 தாக்குதல் சம்பவமாக மீண்டும் அது குறைகின்றது. இப்போது 2018 வருவோம். இந்த ஈஸ்டர் தாக்குதலில் இந்த 2018 என்பது மிக முக்கியமாக எமது அறிவார்ந்த சமூகம் மிக நுட்பமாக அந்த ஆண்டை பார்க்க வேண்டும். 2018 பிப்ரவரி 10 உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெறுகின்றது. அந்த 341 சபைகளுக்கு ஒரு தேர்தல் நடைபெறுகின்றது. அந்த தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷ அணியினர் சுமார் 231 சபைகளை கைப்பற்றுகிறார்கள். பெரும்பான்மை சபைகளை கைப்பற்றுகிறார்கள். அவர்கள் 49 லட்சம் வாக்குகளை எடுக்கிறார்கள். அது அளிக்கப்பட்ட வாக்கில் 44% ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அணியினர் 34 சபைகளை கைப்பற்றுகிறார்கள். ஆனால் வாக்குகள் அடிப்படையில் அவர்கள் 36 லட்சம் வாக்குகளை பெறுகின்றார்கள். அது அளிக்கப்பட்ட வாக்குகளில் 32%.
மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் 11 சபைகளை கைப்பற்றுகின்றார். ஆனால் 14 லட்சம் ஓட்டுகளை எடுக்கின்றார். டிஎன்ஏ 41 சபையை கைப்படுகிறது, 3,40,000 ஓட்டு எடுக்கின்றது. ஜேபி அந்த டைம் எந்த ஆசனங்களையும் கைப்பற்றவில்லை, ஆனால் 6,90,000 வாக்குகளை அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார். இங்கு நாம் ஒன்று எடுத்துக்கொண்டால், மஹிந்த ராஜபக்ஷ அணியினர் உள்ளூராட்சி சபை தேர்தலில் 50% வாக்குகளை பெறவில்லை. அவர் 49 லட்சம் வாக்குகளை பெற்றார். அளிக்கப்பட்ட வாக்கு வீதத்தில் அது 44% எதிரணியினர் 56% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். இப்போது என்ன கணக்குன்னு சொன்னால், மஹிந்த ராஜபக்ஷ அணியினர் எதிரணியினரின் வாக்குகளை 11 லட்சம் மேலதிகமாக எடுத்தால்தான் என்ன நடக்கப் போகின்றது, கூடுதலான வாக்கை பெற முடியும். இந்த நேரத்தில் தான் மைத்ரிபால சிறிசேன நான் நினைப்பது போல் ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும். பெரும்பான்மை சபைகளை கைப்பற்றியுள்ளார்கள், 49 லட்சம் வாக்குகளை கைப்பற்றியுள்ளார்கள் மஹிந்த அணியினர். நாம் அவர்களுடன் இணைந்து செல்வோம் என்ற முடிவுக்கு வந்திருக்க வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். இந்த சம்பவம் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற்று 2018 2ஆம் மாதம் 20ஆம் தேதி அம்பாறை பிரதேசத்தில் கொத்துக்குள் கருக்கலைப்பு மாத்திரை இருப்பதாக கூறி இந்த சிங்கள பௌத்த பேரினவாதிகள் தாக்குதல் நடத்தினார்கள். பள்ளிவாசல்களை உடைத்தார்கள். ஆனால் ஒருவரும் கைது செய்யப்படவில்லை, சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை. ICCPR சட்டங்கள் இருந்தும் கூட அந்த சட்டத்தின் கீழ் அவர்கள் என்ன செய்யவில்லை, தண்டிக்கப்படவில்லை. இச்சம்பவம் நடைபெற்று 13 நாட்களில் 2018 3ஆம் மாதம் 3ஆம் தேதி திகன பிரதேசத்தில் மிகப்பெரிய ஒரு வன்முறை தாக்குதல் 7 நாட்களுக்கு தொடுக்கப்பட்டது. இந்த தாக்குதலின் போது முஸ்லிம்களுக்கு சுமார் 750 கோடியில் இருந்து 1500 கோடி வரையான நஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தது. அந்த சம்பவத்தின் போது மைத்ரிபால சிறிசேன சொல்கின்றார், நான் ஒரு ஆணைக்குழுவை அமைப்பேன், முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட இழப்பீடுகளுக்கு நான் பொருத்தமான இழப்பீடுகளை தருவேன், குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொன்னார். ஆனால் அங்குள்ள குற்றவாளிகள் தண்டிக்கப்படவில்லை. இந்த நிலையின் போதுதான் 2018 3ஆம் மாதம் 20ஆம் தேதி தீவிரவாதி சஹ்ரான் ஒரு காணொளி ஒன்றை வெளியிடுகின்றார். அது என்ன காணொளி என்றால், ஜுப்பா தொப்பி தாடியோட ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ வெளியிடுகிறார். முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நிகழ்த்திய இஸ்லாம் அல்லாத காபிர்கள் கொல்லப்பட வேண்டும் என்றார் தீவிரவாதி சஹ்ரான். அதுவரைக்கும் முஸ்லிம்கள் இஸ்லாமிய மதம் ஒரு ஆபத்தான மதமாகத்தான் பார்க்கப்பட்டு வந்தது. ஆனால் அந்த வீடியோ வெளியானது பிறகு சிங்கள பௌத்த மக்களிடத்தில் ஆபத்தான மதத்திலிருந்து உருவான நபர் ஒருவர் தோன்றுகின்றார். ஒரு புத்துக்குள் இருந்து ஒரு பாம்பு படம் எடுக்க ஆரம்பிக்கின்றது. நாம் சஹ்ரான் தொடர்பில் பார்ப்போம். சஹ்ரான் 2004ஆம் ஆண்டு காத்தாங்குடியில் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கின்றார். 2010ஆம் ஆண்டு தாருல் அதுரங்கிற நிறுவனத்தை அங்கே பதிவதற்கு போகிறார் காத்தாங்குடியில். ஆனால் காத்தாங்குடி மக்கள் அதை பதிவதற்கு தடை செய்தார்கள். 2016ஆம் ஆண்டு NDT என்ற அமைப்பை உருவாக்குகின்றார். பின்னர் அவர் ஒரு பயங்கரவாதியாக தன்னை நிலைநிறுத்த முனைகின்றார். ஆனால் 2014ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி இந்த சஹ்ரானுக்கு எதிராக காத்தாங்குடி முஸ்லிம்கள் நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள், போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை செய்திருக்கின்றார்கள். இந்த சஹ்ரானுக்கு எதிராக 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் காத்தாங்குடியில் அங்கிருந்த கிழக்கு மாகாண இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் லால் பெரேராவிடம் முறைப்பாடு சென்றிருக்கின்றார்கள். 2015 2016ஆம் ஆண்டுகளில் இந்த சஹ்ரானுக்கு எதிராக காத்தாங்குடி போலீஸ் நிலையத்தில் 11 முறைப்பாடுகள் இருக்கின்றது. 2017ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 10ஆம் தேதி சஹ்ரான் அப்துல் ரவுஃப் மாலி குழுவினருடன் முரண்பாடுகின்றார், தாக்குதல் நடத்துகின்றார். அதன்போது அந்த அப்துல் ரவுஃப் குழுவினரும் ஏனைய காத்தாங்குடி முஸ்லிம்களும் சஹ்ரானுக்கு எதிராக முறைப்பாடு செய்கின்றார்கள். சஹ்ரான் தப்பி ஓடுகின்றார். 9 பேர் சஹ்ரான் குழுவின் 9 பேர் மாத்திரம் கைது செய்யப்படுகின்றார்கள். பின்னர் 2018 மார்ச் 27ஆம் தேதி சஹ்ரானுக்கு எதிராக ஜனாதிபதி செயலகத்தில் முறைப்பாடு செய்யப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி இந்த சாய்ந்தமருதில் ஒழித்துக் கொண்டிருந்த முஸ்லிம்களை வெளிக்காட்டியவர்கள் யார் என்றால் இந்த முஸ்லிம்கள், சாய்ந்தமருது முஸ்லிம்கள். ஒட்டுமொத்தமாக நாம் பார்ப்போமானால் காத்தாங்குடி முஸ்லிம்கள் என்றாலும் சரி, சாய்ந்தமருது முஸ்லிம்கள் என்றாலும் சரி, ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் சஹ்ரானுக்கு எதிராக இருந்தார்கள். சஹ்ரானுக்கு எதிராக முறைப்பாடு செய்தார்கள். சஹ்ரானுக்கு எதிராக நடவடிக்கை எடுங்கள் என்று தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த அதிகார சக்திகள் என்ன செய்தார்கள்?
ரிஷாட் பதியுதீனுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். 174 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அவரது சகோதரர் ரியாட் பதியுதீன் சிரேஷ்ட சட்டத்தன் ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா கைது செய்யப்பட்டிருந்தார். அஹ்னாப் ஜெசிப் என் அன்புக்குரிய உஸ்தாத் ஹஜ்ஜுல் அக்பர் சார் முதலாவதாக குற்றச்சாட்டுகள் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டு மீண்டும் ஒரு போலி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தினூடாக அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார். அது அல்லாஹ்வின் உதவியால் விடுவிக்கப்பட்டிருந்தார். அவர் பின்னர் ஒரு புத்தகத்தை எழுதி தன் மீதான குற்றச்சாட்டுகளை எல்லாம் வெளிப்படுத்தினார். இப்படியான பல கைதிகள் பல நூறு இந்த சமூகத்துக்குள் இருக்கின்றது. அதற்காக எமது சட்டத்தரணிகள் போராடி வருகின்றார்கள். நான் சொல்வது என்ன என்றால், ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் சஹ்ரானை குற்றவாளி என்கின்றார்கள், சஹ்ரானுக்கு எதிராக முறைப்பாடு செய்கின்றார்கள், சஹ்ரானை பிடியுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? குற்றச்சாட்டுகளை முஸ்லிம் சமூகத்தில் வைக்கின்றனர், சஹ்ரானை கைது செய்யவில்லை. இங்குள்ள பிரச்சனையின் பேசிக் என்னென்றால் இதுதான். 2017ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் ஒரு பேர் லிஸ்ட் ஒன்று வருது. 94 பேர் கொண்ட அடிப்படைவாதிகளின் பேர் லிஸ்ட் வருகின்றது. அதில் இந்த சஹ்ரானின் பேர் இருக்கிறது, இந்த ஜமீலின் பேர் இருக்கிறது. ஆனால் 2017ஆம் ஆண்டு ஜமீல் மக்கா செல்ல அனுமதிக்கப்படுகின்றார். 2018 ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி ஜமீல் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்படுகின்றார். 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 20ஆம் தேதி தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் ரூமை பதிவு செய்யும் போது ஜமீல் தன்னுடைய விவரங்களை கொடுத்து பதிவு செய்கின்றார். ஆனால் அந்த பதிவு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் இருந்து அங்கே ஏனைய பாதுகாப்பு தரப்பினருக்கு அனுப்பப்பட்ட லிஸ்டில் அது இல்லை. அப்போ சஹ்ரானையும் ஜமீலையும் கைது செய்கிறேன்னு சொன்னால் எவ்வளோ இலகுவாகவும் இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, 2018 3ஆம் மாதம் 20ஆம் தேதி சஹ்ரான் வீடியோவை வெளியிடுறார். அதற்கு எதிராக இந்த விசாரணையாளர்களும் அரசாங்கமும் நடவடிக்கை எப்போ எடுக்கிறேன்னு சொன்னால் 2018 மே மாதம் 4ஆம் தேதி தான் கொழும்பு நீதிமன்றத்தில் அறிக்கை செய்கின்றது. 2018 7ஆம் மாதம் 9ஆம் தேதி தான் அவருக்கு எதிராக ஓப்பன் வாரண்ட் புறப்படுகின்றது. துரதிஷ்டமான நிகழ்வு என்னன்னு சொன்னால் 2019 2ஆம் மாதம் 28ஆம் தேதி தான் அவருக்கு எதிராக மாவநிலை நீதிமன்றத்திலிருந்து பயணத்தடை விதிக்கப்படுகின்றது. சம்பவம் நடைபெறுகின்றது 2018 மார்ச் மாதம். பயணத்தடை எப்போ விதிக்கப்படுகின்றது என்று சொன்னால் 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி. 11 மாதங்கள் சஹ்ரான் சுதந்திரமாக பயணிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதைத்தான் நாங்கள் செல்கின்றோம். இந்த மைத்ரிபால சிறிசேன இந்த அனைத்துக்கும் காரணத்தில் ஒன்று மைத்ரிபால சிறிசேனவின் அரசியல் மனநிலை மாற்றம். அவர் நடந்த சம்பவங்களுக்கெல்லாம் உரிய முறையில் திகணையிலேயோ இல்லாட்டி அம்பாறையிலோ நடவடிக்கை எடுத்திருப்பார் என்றால் இந்த பௌத்த பேரினவார்கள் இந்த அளவுக்கு சென்றிருக்க மாட்டார்கள். இந்த சஹ்ரான் போன்ற தீவிரவாதிகளும் வெளிக்கிளம்பிருக்க மாட்டார்கள். மைத்ரிபால சிறிசேன என்ன செய்கிறார்? 2018 10ஆம் மாதம் 31ஆம் தேதி பாதுகாப்பு சபை கூட்டம் நடைபெறுகின்றது. அந்த கூட்டத்துக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை அழைக்கவில்லை. யாரை அழைத்திருந்தார்? மஹிந்த ராஜபக்சவை அழைத்திருந்தார். மஹிந்த ராஜபக்சவை அல்ல, அவருடைய பிரதிநிதிகள் எதிர்க்கட்சியினர் அழைத்திருந்தார். முக்கியமான விஷயம் என்னவென்றால் 2018 அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி உங்களுக்கு தெரியும், சஹ்ரான் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வந்து நாலக டீசில்வா என்ற அதிகாரி மிக பெரும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்படுகின்றார். அவர் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு அடுத்த நாள் மஹிந்த ராஜபக்ச பிரதமராக நியமிக்கப்படுகின்றார். அந்த நேரத்தில் 52 நாள் கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் ஏற்படுகின்ற இந்த நாட்டில். ஆக நாம் நல்லாட்சி அரசாங்கம் என்றோ அல்லது மஹிந்த அரசாங்கம் என்றோ நாம் பார்க்க முடியாது. ஒரு நேரான வரலாற்றை எடுத்துக்கொண்டோம்னால் இந்த வரலாற்றில் சஹ்ரான் என்பவன் எப்போதோ கைது செய்யப்பட வேண்டியவன், எப்போதோ அவன் டைம் முடியாமல் சொல்லாங்க சுருக்கமாக சொல்லுவார், அவர் எப்போதோ கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு ஆள். ஆனால் யார் அதுக்கு அனுமதி அளித்தது? யார் அவனை கைது செய்யாமல் விட்டது? இந்த இந்தியா 2019 ஏப்ரல் 4ஆம் தேதி தகவல் தந்தது. தந்தவுடனே சஹ்ரானை பிடிச்சிருக்கலாம் இல்லையா? பிடிக்கல. இந்தியா பாதுகாப்பு செயலர் 8ஆம் தேதி வாரார். 2019 ஏப்ரல் 8ஆம் தேதி வாரார். என்னத்துக்கு வாரார்? இங்கே பாதுகாப்பு சம்பந்தம் பார்க்க வாரார். யாரையும் பிடிக்கல. இங்கே இருக்கிற ஜனாதிபதி 2019 ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி இந்தியாவுக்கு போகிறார். என்னத்துக்கு போகிறார்? ஏழுமலையான் தேவாலயத்தில் கோவிலில் வணக்கஸ்தலத்துக்கு போகிறார். அப்போ நான் அதுக்கு பின்னுக்கு எங்கே போகிறார்? 2019 ஏப்ரல் 21ஆம் தேதி சம்பவம் நடைபெறும் போது மைத்ரிபால சிறிசேன இதில் இருக்கிறார், சிங்கப்பூரில் இருக்கார். அப்போ என்னங்க நடைபெறுச்சுன்னா, அழுத்கம்மா தாக்கல் நடைபெறும் போது மஹிந்த ராஜபக்ச வெளிநாட்டில் இருக்கார். ஈஸ்டர் தாக்கல் நடைபெறும் போது மைத்ரிபால சிறிசேன சிங்கப்பூரில் இருக்கார். அவர் கோல் பண்ணி சொல்லும் இந்த அவர் சொல்கிறார், எனக்கு ஃப்ளைட்டில் வாரத்துக்கு டிக்கெட் இல்லைன்னு சின்ன பிள்ளை மாதிரி சொல்கிறார். ஆனால் ஏலங்கா நிறுவனம் ஆதாரத்துடன் சொல்லுகிறேன்னு சொன்னால் UL 103 விமானத்தில் ஆசனங்கள் இருந்ததாக சொல்லுகின்றது. என் அன்புக்குரிய
சகோதரர்களே, என் அறிவுக்குரிய சகோதரர்களே, நாம் நுட்பமாக பார்க்க வேண்டிய என்னன்னு சொன்னால், இந்த வரலாற்றை நம்ம முன்கை கொண்டு எடுத்து நோக்கினால், இங்கு முஸ்லிம்கள் ஒரு தீவிரவாதத்தையும் ஆதரிக்கவில்லை. அவர்கள் இந்த வன்முறை தீவிரவாதத்தை எதிர்த்துள்ளார்கள், தொடர்ச்சியாக எதிர்த்து வந்துள்ளார்கள், முறைப்பாடுகளை செய்து வந்துள்ளார்கள். ஆனால் இந்த அதிகார சக்திகள், இந்த ஏனைய அரசியல் சக்திகள் அதை முறையாக தடுத்திருக்குமே. ஆனால் இந்த சம்பவம், இந்த ஈஸ்டர் தாக்கல், கொடூர தாக்கல் நடைபெற்றிருக்காது என்பதுதான் என்னுடைய வாதம். இந்த நூல் 800 பக்கங்களை கொண்டிருக்கின்றது. நான் சுருக்கமாக என் உரையை சொல்லுகின்றேன். இறுதியாக சொல்கின்றேன், சத்தியம் என்பது நிலைத்தே தீரும், அசத்தியம் அழிந்தே தீரும். நாம் இந்த கிறிஸ்தவ கத்தோலிக்க மக்களுக்காக, அங்கு உயிரிழந்த குழந்தைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும், நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டும். நாம் எப்போதும் அன்புக்குரிய அருட்தந்தை சக்திவேல் சொன்னது போல, நாம் நீதியின் பக்கம் தான் நிற்க வேண்டும். மனிதர்கள், ஏனைய இனங்கள், மதங்கள் என்று நாம் பார்க்கக்கூடாது. நீதியின் பக்கம் இன்றி நமது குரலை உயர்த்த வேண்டும் என்று நாம் தாராளமாக கேட்டுக்கொண்டேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், மாலை வந்தனங்கள்.